ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா சார்? ஆமா. அப்போ உங்க தலைவரை பிச்சை எடுப்பாரோ? சாந்தம் சர்ச்சுக்கு நிறைய கும்பல் வரமாட்டாங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்ல தான் கும்பல் நிறைய வருவாங்க. தலைவரே பேசாம சாந்தம் சர்ச்சில் உட்காந்துறாங்க, கபாலீஸ்வரர் கோயில்ல உட்காந்துக்குங்க. பெண்ணியம் பேசுற விஜய் ஏன் கண்ணியத்தை பத்தி கடைபிடிக்க மாட்டேங்கிறாரு? ஆணவமா? ஒர்த்து இல்ல அப்படின்றீங்களா? சங்கீதா ஒர்த்து இல்லையா? இல்ல உங்களில் ஒருவன் யாராவது உத்தமன் இருக்கானா? பாவம் செய்தவர்கள் தானே. தாவேக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் அவங்க கிளி கிழிச்சிருக்கிறாங்களே விஜய. இவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாலும் என் தலைவன் கஞ்சன் தான். புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுறதை விட கட்டின வீட்டை வாங்கிட்டோம்னா எவ்வளவு சுலபமா இருக்கும். எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய வேணாம்ல, எல்லா வேலையும் அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம போய் உட்காந்து சாப்பிட்டா மட்டும் போதும்ல. அப்ப தாவேக தொண்டர்கள் எல்லாமே கள்ளக்காதல வந்து ஆதரிக்கிறீங்களா நான் கேக்குறேன்? தப்பு இல்லையே. விஜய் வந்து விபச்சாரியா? நமக்கு இந்த அரசியலே ஒர்த்து இல்ல தலைவரை. ஆமா, அதுக்கெல்லாம் நாம ஒர்த்து இல்ல தலைவரை. பேசாம எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சுக்கலாம் தலைவரை. கூழோ கஞ்சியோ குடிச்சு உயிரோட இருக்கலாம் தலைவரை. இவங்க போற போக்க பார்த்தா நம்மளை கொன்றுவாங்க இவ்வளவு தலைவரை. நல்லவன் தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது ஒரு வீடியோ 1 மில்லியன் கிராஸ் பண்ணி இருந்ததுன்னா நீங்க விஐபின்னு ஒத்துக்கிறேன் சார். பல வீடியோ வந்து போயிருக்குதா? நம்ம பேசணுமே ஏஎம்பிஎம், இதெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சார். அதெல்லாம் மில்லியன்ல பில்லியன் கணக்குல போயிருக்கு. அப்ப நீங்க விரும்பி இல்ல, விஐபி தான். அப்ப எனக்கு நீங்களும் விஐபி, நானும் விஐபி. ஆமா. ஆனா கல்யாணத்துக்கு வர்றப்ப ஒத்தையா வாங்க. ஏன் சார்? ஃபேமிலியோட வர சார்? இல்ல வேணாம், சாப்பாடு பத்தாம போயிரும் சார். அவ்வளோ பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றீங்க, பேன் இண்டியான்றீங்க, சோறு போட மாட்டீங்களா வயிறார? இவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாலும் என் தலைவன் கஞ்சன் தான். ஓஹோ, கனவு சூப்பரா இருக்கு சார். உங்க கனவு எப்ப பகல்ல கண்டீங்களா இல்ல நைட்ல கனவு கண்டீங்களா? கனவா? ஹலோ, நடக்க போற நிஜத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். சீரியஸாவே நடக்க போதா சார்? அப்புறம் எல்லாம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ராக்காய்பாலன் ஜோசியக்காரன் கரெக்டா இது நடந்துரும் அப்படின்ட்டு இருக்கான். ஆனா அவன் இன்னொரு ரகசியத்தையும் சொன்னான். என்ன சார் ரகசியம்? அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. பரவாயில்ல, சொல்லிடுங்க சார். ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா அப்படியே ஒரு மாதிரி மனசு குமிரிட்டே இருக்கும். கேட்டதுல இருந்து எனக்கே தூக்கம் வரல. ஐயோ, என் தலைவனுக்கு இப்படி நடந்துருமா அப்படின்னு. என்ன நடக்குது? தியாகராஜ பாகவதர், தியாகராஜ பாகவதர், தியாகராஜ பாகவதர்னு 3 பேரா? ஒரே ஒரு நடிகருங்க. ஓ சரி, புரியுதுங்களா? அவர் தான் முதல் சூப்பர் ஸ்டார், தெரியுமா? ஆமா. அவரு சூப்பர் ஸ்டாரா உச்சத்துல இருந்து அப்புறமேலு ஐயோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா சார்? ஆமா. அப்ப உங்க தலைவரை பிச்சை எடுப்பாரோ? அதத்தான் ஜோசியக்காரன் சொல்றான். எங்க ராக்காய் கோயில்லையா இல்ல ஸ்ரீரங்கம்? ஐயோ, சாந்தம் சர்ச்சில் உட்காந்து எங்க தலைவன் பிச்சை எடுப்பாராம். சர்ச்சில்லையா? ஆமா. ஓ. ஆனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, சாந்தம் சர்ச்சுக்கு நிறைய கும்பல் வரமாட்டாங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்ல தான் கும்பல் நிறைய வருவாங்க. தலைவரே பேசாம சாந்தம் சர்ச்சில் உட்காந்துறாங்க, கபாலீஸ்வரர் கோயில்ல உட்காந்துக்குங்க. சீரியஸா சார், உங்க தலைவர் தான் 3 முகமது ஜோசப் விஜய் ஆச்சே. 3 இதுலயும் மசூதிக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஐடியா நல்ல ஐடியா தான். ஆனா கஷ்டமா இல்ல? தலைவர் பிச்சை எடுப்பான்னு கேக்குறப்ப நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு சார். அதெல்லாம் கஷ்டப்பட்டா பாவம் செஞ்சா இதெல்லாம் அனுபவிக்கணும் சார், கர்மாவை. அதான் விதியை மாத்த முடியாது இல்லையா? மாத்த முடியாது சார். அதான் சொன்னாங்க விதியை. அவர்கிட்ட நான் கேட்டேன், பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். பொண்டாட்டிக்கு மட்டும் துரோகம் பண்ணாவா? பிள்ளைங்களுக்கு தான் துரோகம் பண்ணாரு. ஐயோ, த்ரிஷா வரைக்கும் துரோகம் பண்ணிடுவாராம். த்ரிஷாக்கு துரோகம் பண்ணி? ஆமா, அப்படிதான் அவன் சொல்றான். அவன் சோசியம் பக்காவா பழிக்கும் தெரியுமா? பொண்டாட்டி சாபம் சும்மா விடாது. பொண்டாட்டிங்க எல்லாம் சாபம். ஆமா, பொண்டாட்டிங்க எல்லாம் சாபம், விஜய் சும்மா விடாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது தாவேக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் அவங்க கிழிச்சிருக்கிறாங்களே விஜய. ஐயோ, ஒரு விஷயம்
நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். எல்லாம் கூட இருக்கிறவங்க தான் துரோகம் பண்றாங்க. ஆமா. புரியுதுங்களா? ம். எங்களை வந்து வெளி கட்சிக்கார அடிக்கிறத விட உள்ள இருக்கிறவனே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா சார், நீங்க எல்லாம் முட்டு குடிக்கிறீங்க. அந்த அம்மா பாருங்க எவ்வளவு தைரியமா தலைவன் தப்பு செஞ்சா தொண்டன் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. பெண்ணியம் பேசுற விஜய் ஏன் கண்ணியத்தை பத்தி கடைபிடிக்க மாட்டேங்கிறாரு? ஆணவமா? ஒர்த்து இல்ல அப்படின்றீங்களா? சங்கீதா ஒர்த்து இல்லையா இல்ல வாழ்க்கை ஒர்த்து இல்லையா? இப்படி கேள்வி கேட்கறாங்க. நீங்க தான் முட்டு கொடுக்குறீங்க. அந்த அம்மா எவ்வளவு தைரியமா கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு சார். இல்ல, அவங்க கேட்கறதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது மாதிரி தெரியுது. நியாயம் இருக்க மாதிரில நியாயம் தான் அவங்க கேட்குது. நான் அதனாலதான் தலைவர்கிட்ட, தலைவரை நமக்கு இந்த அரசியலே ஒர்த்து இல்ல தலைவரை. ஆமா, அதுக்கெல்லாம் நாம ஒர்த்து இல்ல தலைவரை. பேசாம எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சுக்கலாம் தலைவரை. கூழோ கஞ்சியோ குடிச்சு உயிரோட இருக்கலாம் தலைவரை. இவங்க போற போக்க பார்த்தா நம்மள கொன்றுவாங்க இவ்வளவு தலைவரை. நீங்களே சொல்லிட்டீங்க அரசியல் ஒர்த்து இல்லைன்னு உங்க தலைவருக்கு. இப்பதான் உண்மையை பேசுகிறீங்க. உண்மை இல்ல, உசுறு முக்கியம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆமா தலைவரே, பிளீஸ் தலைவரே, முட்டு கொடுக்க முடியல தலைவரே. ஆமா, எவ்வளவு பேரு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இதுல நிறைய பேரு சார் அந்த அம்மானா ஓப்பனா வந்து போல்டா கேட்டாங்க. விஜய் வந்து தவறு செய்யறாரு, தொண்டரா இருந்தாலும் தவறு செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு சில அம்மாலாம் பைபிள் வசனத்தெல்லாம் வந்து இதுல இன்க்ளூடிங் பண்றாங்க சார். ஏசப்பா வந்து ஒரு பெண்மணி வந்து கல்லெறிஞ்சும் போது நீங்க யாருன்னா தப்பு செய்யலையா வந்து என்ன பண்ணுங்க, அவங்க மேல கல்லடிங்க. உண்டுதானே, உண்டுதானே. உங்களில் ஒருவன் யாராவது உத்தமன் இருக்கானா? பாவம் செய்தவர்கள் தானே, பாவம் செய்யாதவன் இவர்கள் மேல் கல்லெறியுங்கள் அப்படின்னு சொன்னார்ல. சொன்னாரு சார். அது அந்த அந்த லேடி வந்து விபச்சாரம் செய்யற லேடி, அதனால அவர் வந்து சொன்னாரு. இப்ப இங்க யாரு விபச்சாரி சொல்லுங்க? விஜய் வந்து விபச்சாரியா? எதோட சார் லிங்க் பண்றீங்க? பைபிள் வசனத்தெல்லாம் ஒரு தீமையான விஷயத்துக்கு வந்து இது மாதிரி லிங்க் பண்றீங்களா? என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்கீங்க தொண்டர்கள்? ஐயோ, பைபிளை வந்து பொதுவா சொல்லுவாங்கன்னு பார்த்தா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஜீசஸ் வந்து அவர் சொல்றதுக்கான ஒரு காரணம் இருந்தது. ஆனா இங்க அதோட லிங்க் பண்றீங்களா? தவறான விஷயத்துக்கு லிங்க் பண்றீங்களா? எந்த மனநிலையுமே இருக்கீங்க? ஒரு வேணாம், நாம பைபிளை இது பண்ண வேணாம், பைபிளை தூக்கி ஓரமா வச்சுப்போம். ஆமா, வேற ஏதாவது புதுசா ஒரு புத்தகத்தை புதுசா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, இங்க கள்ளக்காதல் எந்த குடும்பத்துலதான் இல்ல, எல்லாரும் தான் எல்லார் வீட்டுலதான் கள்ளக்காதல் இருக்குது அப்படின்னாங்க. அப்ப அவங்க வீட்டுக்காரர் கள்ளக்காதல் பண்ணுகிறாரா? ஐயோ, அந்த அம்மாவே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுதான் சொல்றேன். அப்ப தாவேக்கா தொண்டர்கள் எல்லாமே கள்ளக்காதலை வந்து ஆதரிக்கிறீங்களா நான் கேக்குறேன். தப்பு இல்லையே. தப்பு இல்லையா? இது எவ்வளவு பெரிய தப்பு சார். ஐயோ, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கணும். சந்தோஷம் தானே முக்கியம். சரி, இப்ப அந்த அம்மா பேசுறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கார அது மாதிரி வேற ஒரு பொண்டாட்டி கூட இருந்தா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்களா? அனுப்பிச்சு வைக்கணும், அனுப்பிச்சு வைக்கணும். புருஷன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மனைவி என்ஜாய் பண்ணணும். அப்ப இது மட்டும் இப்படி எடுத்துக்கலாமா? தாவேக்கால இருக்கிற பெண் நிர்வாகிகள் வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வேற ஒரு பொண்ணு தொடர்பு இருந்தா இவங்க சர்வசாதாரணமா எடுத்துக்கணும், விஜய் மாதிரியே. ஓகேவா? ஐயோ, புருஷன் தொடர்பு கண்டுக்காம இருந்துட்டா பொண்டாட்டிய தொடர்பு கண்டுக்காம இருந்துப்போம். குட்டிச்சவரம் போ சார் தமிழ் கலாச்சாரம். ஏற்கனவே கலாச்சாரம் நல்லாவா இருக்குது? ஆமா, நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா தமிழ் கலாச்சாரம் குட்டிச்சவரா போயிடும். எல்லாருமே உங்களை கேள்வி அட்டாக் பண்ண. என்ன சொல்றோம்னா, தமிழனா இருக்கிறதுனாலதான் ரொம்ப கஷ்டப்படுறான். தமிழனா இல்லாம இங்கிலீஷ்காரனா இருக்குமா? இங்கிலீஷ்காரனா மாறிட்டான்னா எல்லா பிரச்சனைக்கும் விடிவு வந்துரும். இதோ இந்த இங்கிலீஷ்காரன் படத்துல சத்யராஜ் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்க கூட வந்து கர்ப்பமாக்கி அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஆல்ரெடி கர்ப்பமான பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியா? புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுறதை விட கட்டின வீட்டுல வாங்கிட்டோம்னா எவ்வளவு சுலபமா இருக்கும். எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய வேணாம்ல, எல்லா வேலையும் அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம போய் உட்காந்து சாப்பிட்டா மட்டும் போதும்ல சார். இது படத்துக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் சார். ஐயோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, படம் வேற வாழ்க்கை வேறன்னு பார்க்க கூடாது. படம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் படம். அதான் விஜய் வந்து படத்துல நடிக்கிற மாதிரியே ரியல் லைஃப்லயும் செய்யறாரு. உங்களுக்கு தெரியல, எங்க தலைவனோட அடுத்த என்ன என்ன பாருங்க, பொறுத்து இருந்து பாருங்க, என்ன நடக்கும். மிரண்டு போயிருவீங்க. ஏன்
மிரண்டா கொடுக்க போறாரு எல்லாருக்கும். சரிங்க சார், இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்க தலைவர் விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி பெரம்பூர்ல நிப்பாரு, இல்ல திருச்சி கிழக்கு தொகுதியில 2 தொகுதியில நிக்கிறேன்றாரு. அதை வச்சுனா வில்லிவாக்கத்துல, புசி வந்து டி நகர்ல, அருண்ராஜ் வந்து திருச்செங்கோட்ல, இப்படி எல்லாரும் நிக்கிறாங்கல்ல. உங்க தலைவி, அதாவது உங்க அண்ணி சிஎம் ஆக போறாங்க, சிஎம் ஆக போறான்றீங்களே, அவங்க எந்த தொகுதியில நிக்க போறாங்க? ஒரு விஷயம் தெரியுமா? திருவையாறு தொகுதியில், தஞ்சாவூர்ல திருவையாறு தொகுதி இருக்கு தெரியுமா? திருவையாறு தொகுதி இருக்கா? ஆமா, அங்கதான் எங்க அண்ணியை நிப்பாட்டுறோம். அது வந்து உதயநிதி கிட்ட பேசிட்டாங்க அண்ணி. சார், இவங்க தாவேக்கா சார்பா நிக்கிறதுக்கும் உதயநிதி கிட்ட பேசுறதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? ஏங்க, திமுக காரங்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அங்க நிப்பாட்டாம டம்மி கேண்டிடேட்டை நிப்பாட்டினாதான் ஜெயிக்க முடியும். இப்போ திமுக தாவேக்காவுக்கு சதி செய்தா, இல்ல தாவேக்கா திமுகவுக்கு சதி செய்தா? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஒரு நேரத்துல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சிவாஜி கணேசன் திருவையாறு தொகுதியில நின்னாரு. அப்ப திமுக காரங்க ஒரு டம்மி கேண்டிடேட்டா எருவு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை தான் எம்எல்ஏவுக்கு நிப்பாட்டினாங்க. ஆனா நேரம் அந்த எருவு மாடு மேய்ச்சவர் ஜெயிச்சிட்டாரு. ஆமா, டெல்லியில அவருக்கு செலவு வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படியா சார்? அந்த ரேஞ்சுக்கு ஜெயிச்சிட்டாரு. ஓ சரி சரி. அதனால அத மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாது. அதனால விழிப்புணர்வா இப்ப அண்ணி அங்க நிப்பாட்டி ஒரு டம்மிய போடுறோம். ஆனா திமுகல யார டம்மியான வேட்பாளர் இல்லையா சார்? எல்லாம் ஸ்ட்ராங்கான வேட்பாளர் சார். உங்களுக்கு தெரியாதுங்க. அதனாலதான் உதாரணத்துக்கு அப்ப நடந்ததை நான் சொல்றேன். அதே மாதிரி அப்ப மாடு மேய்ச்சவரை போட்டோம் இல்லையா? இப்ப ஆடு மேய்ச்சவரை போடுவோம். ஓகே ஓகே. அதனால திமுக டீலிங் நடத்தின்னு இருக்கீங்க. உள்ளார எல்லாம் அண்ணிதான். இவரு போய் எங்க தலைவர் எல்லாம் போய் பேசல. அண்ணி வந்து தனிப்பட்ட முறையில திமுகவுல வந்து அது உதயநிதி ஸ்டாலின் ஒரு டீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு மேட்டரும் போயிட்டு இருக்கு சார். சங்கீதா அவர்கள் விரைவில் பிரஸ் மீட்டை சந்திக்க போறேன், விஜய் பத்தி எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல போறேன், கட்சியில அவரு என்ன இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல போறேன்றாங்களே. நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் தான் இது வரைக்கும் பிரஸ் மீட்டை சந்திக்கவே இல்லை. ஆமா, அண்ணியாவது சந்திக்கட்டுமே சார். அது உங்க சின்ன நீ சந்திச்சா பிரச்சனை கிடையாது, பெரிய நீ சந்திக்கிறாங்க, எல்லா குட்டையும் வெளியே வந்துடும். ஒரு விஷயங்க, உண்மையை மறைச்சு வைக்க கூடாதுங்க. உண்மை ஊருக்கு தெரியணும். தெரியுதுங்களா? தெரிஞ்சா விஜயோட டப்பா டான்ஸ் ஆகணுமே. எது? பெரிய நீ சொன்னாங்கன்னா விஜயோட டப்பா டான்ஸ் ஆயிடும், அவ்வளவுதான். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துல தப்பே செய்யாத ஒரு உத்தம எங்க தலைவர் மட்டும்தான். யாரு? விஜய். போதும் சார், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு எந்த கேள்வி இல்லை. நன்றி, வணக்கம்.